ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? குட் மார்னிங், வெல்கம் டு பூப்போல சமையல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஏங்க, பால் மட்டும்தான் வாங்க போகிறீங்களா? இந்த இது வாங்கிட்டு வரீங்களா, மீல் மேக்கர்? ம், அந்த பாக்கெட் இருக்கும்ல, இந்த குட்டி குட்டி மீல் மேக்கர் இருக்கும்ல, அதில் அந்த பாக்கெட்டில் ஒரு 2 பேக்கெட். எவ்வளவு? அது எவ்வளோ? 10 ரூபா நினைக்கிறேன். மீல் மேக்கரா? அந்த சின்னதா இருக்கும்ல, அது இருந்தா மட்டும் வாங்குங்க. புண்ணாக்கடையில் இருக்குல்ல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம சமைக்கிறதுக்கு போகலாம். இப்போ இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த இலை சொல்லுவாங்கள்ல, இந்த பிரியாணி இலை, அப்புறம் பட்டை, இது வந்து கிராம்பு, இது வந்து அன்னாசி பூ, இதெல்லாம் இப்போ நம்ம இதில் சேர்த்துக்குருவோம். இப்போ பாருங்கள், பட்டை கிராம்பு அதெல்லாம் சேர்த்துட்டேன். இது இப்போ கொஞ்சம் லைட்டாக வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சமாக பச்சை பட்டாணி ஊற போட்டிருந்தேன். தேங்காய் பால் சாதத்துக்கு பச்சை பட்டாணி போட்டோம்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதனால் இதுவும் கொஞ்சம் போட்டுக்கிறேன். கொஞ்சம் லைட்டாக கிண்டி விட்டுக்கலாம். இப்போ தேங்காய் பால் எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ், அதுக்காக தேங்காய் கட் பண்ணி போட்டுக்கிறேன். தண்ணி தீந்து போச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து தூக்கி வச்சுட்டு இப்போ நம்ம அடுத்து வேற குடத்தை எடுத்துக்கணும். அம்மா, இது தண்ணி வர நாள் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பால் வாங்கிட்டு வந்துட்டாங்க. இப்போ அடுத்த நம்ம டீ வச்சுருவோம். ஏங்க, டீ தூள் தீந்து போச்சு. காஃபி போட்டுறவா? அந்த அன்னைக்கு வாங்கினோம்னா 1/2 கிலோ பேக்கெட்டு, அந்த மாதிரி வாங்கிடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதில் வந்து பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு இதெல்லாம் போட்டு வதக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அடுத்ததாக வந்து தேங்காய் வரைச்சிட்டு வந்துடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து கொஞ்ச நேரத்துக்கு அடுப்பை அமர்த்தி போட்டுருந்தேன். இந்த லைட்டு அந்த பக்கம் இருக்கான்னு பாருங்களேன். இந்தாங்க எடுங்க. கொஞ்ச நேரத்துக்கு அடுப்பை அமர்த்தி போட்டுருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். பால் அடுப்பில் வைக்க வேண்டியது இருந்துச்சு, அதனால் அமர்த்தி போட்டுருந்தேன். இப்போ வந்து திருப்பி ஆன் பண்ணிவிட்டு தேங்காய் அரைச்சதெல்லாம் நம்ம இதில் போட்டுக்கலாம். தேங்காய் பால் சாதம் செஞ்சு ரொம்ப நாள் ஆச்சுல, எல்லாமே வச்சு ரொம்ப நாள் ஆச்சுன்னா அப்போ என்னதான் சமையல் பண்ணணும்னே தெரியலைங்க. லைட்டாக கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சும்மா கொஞ்சமாக 1-2 வதக்கினா போதும். பால் பொங்கிடுச்சு, ஆஃப் பண்ணிடுச்சு. இது வந்து இப்போ நம்மளுக்கு லைட்டாக கொதி வரட்டும், அதுக்கப்புறமா வந்து நம்ம அரிசி போட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து இப்போ நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். அரிசி வந்து நான் நார்மல் சாப்பாட்டு அரிசி தான் சேர்த்துருக்கேன். கிண்டி விட்டுட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம மூடி போட்டு ஒரு விசில் வச்சா போதும், அதுவே நல்லா சூப்பராக வந்துடும். இப்போ இது வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சாதத்தில் ஃப்ரெண்ட்ஸு, இந்த தேங்காய் பால் சாதத்தில் தக்காளி வந்து போடுவாங்களா போட மாட்டாங்களான்னு எனக்கு தெரியாது. நான் வந்து தக்காளி போடாமல் தான் வைப்பேன். அதுபோல் வந்து நம்ம காரத்துக்கு வந்து மிளகா வத்தல்லாம் போடக்கூடாது, பச்சை மிளகா தான் போடணும். ஏன்னா அதெல்லாம் போடும்போது என்ன ஆகும்னா கலர் சேஞ்ச் ஆகிடும். அதனால பச்சை மிளகா தான் அரைச்சி போடணும். இஞ்சி பூண்டு பச்சை மிளகா இந்த 3மே வந்து ஒன்றா அரைச்சி போட்டுக்கலாம் நம்ம. இப்போது நான் என்ன பண்ண போகிறேன்னா, பால் கொதிச்சிட்ருக்குது, காஃபி குடிக்க போகணும். அதுக்குள்ளே இந்த மீன் மேக்கரை வந்து ஊற போட்டுக்கலாம். இது வந்து நேற்று நைட்டு கழுவி வச்ச பாத்திரம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் எடுத்து வைக்கவே இல்லை.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நானும் போய் காஃபி குடிக்க போகிறேன். இன்னைக்கு வந்து வீட்டில் டீ தூள் தீர்ந்து போச்சு. எப்பயும் அந்த 1/2 கிலோ பாக்கெட் இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் வாங்கி வச்சுக்குவோம். ஆனால் இந்த வாட்டி அது ஃபுல்லாக தீர்ந்து போச்சு. ஏதாவது ஆர்டர் பண்ணி வாங்கணும். ஆன்லைனில் தான் வாங்குவோம். ஏன்னா எங்கள் வீட்டுக்காரங்களை டிபார்ட்மெண்டல் ஸ்டோருக்குலாம் கூப்பிட்டு போக மாட்டேன். கூப்பிட்டு போனால் நாங்கள் நிறைய பர்ச்சேஸ் பண்ணிடுவோம். என்னங்க அப்படி தானே? ஆமாவா? நாங்கள் நிறைய பர்ச்சேஸ் பண்ணுறோம்னா எங்களை வந்து எதனாலும் ஆன்லைனில் தான் வாங்க சொல்லுவார். டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கே நாங்கள் போய் 2 வருஷம் மேலே இருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க, நீங்களும் வாங்க, நம்ம காஃபி குடிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து சூப்பரான தேங்காய் பால் சாதமும் செஞ்சு இறக்கியாச்சு. இப்போ அடுத்ததாக வந்து அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு சைட் டிஷ் வந்து அந்த மீன் மேக்கருக்கு பார்த்தீங்கன்னா அதுதான் கிரேவி வைக்கலான்ட்டு இருக்கிறேன். பாருங்க, இந்த பாத்திரத்தில் செய்யலாமான்னு ஒரு ஐடியா. இந்த பாத்திரம் வந்து நான் ப்ரைஸ் வாங்கின பாத்திரம். அப்புறம் இது வந்து கொஞ்சம் குட்டியாக இருக்குது. இந்த இது கொஞ்சம் கம்மியாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த அகலம். அதனால் வந்து பத்தாது, கீழே மணி சிந்திக்கிட்டு இருக்கும். அதனால் இதுவும் செய்கிறதுக்கு தோதுப்படாது. அது போல் அது மாதிரி இது போல் இன்னொரு பாத்திரம் இருக்குது, அது உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. இந்த பாத்திரம் இது நான் ப்ரைஸ் வாங்கினது கிடையாது. இது வந்து நாங்கள் கடையில் வாங்கினது. இதுதான் நான் ப்ரைஸ் வாங்கின பாத்திரம். இதில் சமைக்கலான்னு பார்த்தோன்னா இதில் சமைக்கலாம். இப்போ இன்னைக்கு இந்த பேன்லேயே நான் வந்து மீன் மேக்கர் கிரேவி வைக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க, அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த 2 பாத்திரத்துலையுமே நான் சமைக்கலை. ஏன்னா பொரியல் பண்ணுறதுக்குன்னா ஓகே, பரவாயில்ல. அப்புறம் வந்து கீழே மேலே சிந்தி இப்படி ஒரு மாதிரி ஆயிடுமோன்னு எனக்கு வருது. அதனால் இதில் வந்து இன்னொரு நாளைக்கு சமைச்சிக்கலாம். இப்போ நம்ம எப்பயும் சமைக்கிற பாத்திரத்துலேயே சமைச்சிருவோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எண்ணெய் ஊற்றிருக்கேன், கடுகு போட்டிருக்கேன், வெங்காயம் போட்டிருக்கேன். அடுத்ததாக சின்ன வெங்காயம், இது பெரிய வெங்காயம், அதில் ஒரு வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன். இந்த எண்ணெய் வந்து நேற்று நைட்டு 2 போண்டா போட்டோம், அதோட மிச்சம் எண்ணெய் தான் இது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நமக்கு வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து நல்லா 1-2 அடிச்சுக்கிட்டேன். இது கொஞ்சம் வதங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஸ்பூன் தனி மிளகாத்தூள், அப்புறமா கொஞ்சமாக மல்லித்தூள். இது டப்பாலே அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது, காலியாக போச்சு. வேற உள்ள இருக்குது, எடுத்து டப்பாவை ஃபில் பண்ணணும். அது வந்து கழுவுனதுக்கு அப்புறம் தான் ஃபில் பண்ணணும். தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம தண்ணி ஊற்றிட்டு நல்லா ஒன்றா கலக்கி விட்டுருவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம வந்து சமைச்ச சாப்பாடை இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம் எப்படி இருக்குன்னு. அப்போதான் ஒரு வாட்டி கிளறி விட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா, நல்லா உதிரி உதிரியாகவும். இந்த பட்டாணி போட்டு செஞ்சோம்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் கூட ட்ரை பண்ணி பாருங்க. அவ்வளோதான். இப்போ வந்து கொஞ்சம் மீன் மேக்கர் குழம்பு ஊற்றிக்கிறேன். இந்த கிரேவி தான் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். காலையில் தோசைக்கு கொஞ்சம் வச்சு சாப்பிட்டாங்க. உள்ளுறதி காண்பதுதான். இப்போ இதை சாப்பிட்டு பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்கும். அப்படியே சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி கூட தோத்து போயிடும், அந்த அளவு டேஸ்டா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். டேஸ்ட் உங்க வீட்டு டேஸ்ட் எங்க வீட்டு டேஸ்ட் இல்லை.
யார் வீட்டு டேஸ்ட்னே தெரியல, அப்படி ஒரு டேஸ்ட். சூப்பரா இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் உங்க வீட்டில் இதே போல ட்ரை பண்ணி பாருங்க.